ஒரு மகனா நாம் வந்து பெற்றவங்களுக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணுங்க. அவங்களுக்கு புரியலைன்னா கூட நம்ம வந்து கண்டிப்பாக புரிய வைக்கணும். அப்படி தான் நானும் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன். அவர் சாகிறதுக்குள்ளேயே. அதில் எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய சந்தோஷங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். அது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதனால் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் தான், பையன் வந்து பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு சேவைன்னு சொல்ல வச்சுங்களேன். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஆழியாரில், கோயம்புத்தூர் இருக்கிற ஆழியார் டேம் கிட்ட வந்துட்டு ரத்த தானம் பற்றி பேசினோம். அதுக்காக எங்களுடைய சொந்த செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் வந்துட்டு நம்ம வந்து சிபிஆர், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்கள எப்படி காப்பாற்றலாம், உயிர் போயிடுச்சுன்னு நினைக்காம அவங்களுக்கும் நம்ம எப்படி காப்பாற்றி திரும்பவும் உயிர் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் காலேஜ் பசங்க கிட்ட. அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வால்பாறை அடிவாரத்தில் வந்து ஒரு மலைவாழ் மக்கள் கிராமம் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்துட்டு ரொம்ப ஏழ்மை, ரெண்டாவது வந்து படிப்பறிவே கிடையாது, போதுமான வசதியே கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம், தயவு செஞ்சு படிங்க, படிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிறைய வந்து நாங்களாம் பாருங்கள் எப்படி இருக்கோம், நீங்கள் வந்துட்டு ஒரு கரண்ட் இல்லை, வீட்டில் வந்து எந்த ஒரு அடிப்படை தேவையும் இல்லை, இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசுனது இல்லாமல் அவங்க இடத்துலையே வந்து சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டங்க. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கே வந்துட்டு தெரியும், பையன் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், அதை அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறான்றதை தாண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. யாருக்கு இல்லையோ இல்லை யாருக்கு தேவையோ அவங்களையும் கூட வந்து இவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்றது அவருக்கு ஒரு பெருமைங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என் அப்பா. அவர் வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் கூடவே இருந்தார். அந்த மாதிரி அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது பையன் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்ல, அந்த எண்ணத்தை நான் கொடுத்தேன். அது வந்து அவருக்கு ஒரு பெருமை தான் சொல்லுவேன். அதே மாதிரி வால்பாரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து இந்த குழந்தை திருமணத்தை வந்து நீங்கள் தடுக்கணுங்க, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நிறைய குழந்தைங்களுக்கும் வந்து மன உளைச்சலும் சரி, உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குன்றதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். அந்த இடத்துலையும் நம்ம வந்து சமையல் செஞ்சு அங்கே வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்போவும் எங்கள் அப்பா வந்து அங்கே கூட இருந்தார். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் வந்து அந்த சாப்பாடுக்கான அந்த பிளேட்லாம் கொடுத்துருப்பார். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து நாங்கள் வந்து சமைச்சு கொடுத்ததும் சரி, இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசுகிறதும் சரி, இதெல்லாம் வந்து அவர் கண் கூட பார்த்து அவர் ரசித்தாருன்னே சொல்லுவாங்க. ஏன்னா பையன் வந்து அவனை பார்த்துக்கிறது இல்லாமல் இவ்வளோ பேரையும் கூட பார்த்துக்கிறாங்களா அப்படின்றது, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டதெல்லாம் வந்து அவர் வந்து நின்று ரசிச்சுட்டு இருந்தார். ஏன் பசங்களாம் இது அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமைங்க. இந்த பெருமையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நம்பணும், நாளை பின்ன நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பசங்க வந்து யாருக்குன்னா போய் கையேந்தி நிற்பாங்களா, இல்லை வந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை எப்படி வாழ போகிறாங்க தெரியலையே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொடுக்கவே கூடாதுங்க. ஆனால் என்னோடய அப்பா வந்து கண்டிப்பாக அப்படி இறந்துருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். என் பசங்க அவங்கள பார்த்ததில்லை, அதாவது அவங்கள பார்த்துக்கதான் தாண்டி மற்றவங்களையும் பார்த்துக்கிறாங்கன்ற அளவுக்கு அவர் வந்து அந்த எண்ணத்தோடு தான் இறந்துருப்பாருன்னு வந்து எனக்கு வந்து அது ஒரு பெருமைன்னு நான் சொல்லுவேங்க.